ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 12 லேயர் கட்டோட ப்ளூரே தான் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷு. நான் வந்து மீடியம் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து ஸ்மால் சைஸ்லேயும் வரும், பிக் சைஸ்லேயும் வரும். நம்ம வந்து லேயர்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட ஹேரை வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிட்டில் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம வந்து எண்டில் சாஃப்ட் பண்ணணும். சாஃப்ட் பண்ணால் தான் கேர்ள்ஸ் வந்து அழகாக நிற்கும். ப்ளஸ் வந்து ஷைன் வர வரைக்கும் நம்ம வந்து ப்ளூ ட்ரை பண்ணணும். ஹேரில் ஷைன் தெரியுது இல்லையா, ஸோ அந்த ஷைன் தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து ப்ளூ ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி 5 to 6 டைம்ஸ் இந்த ஹீட் காமிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட் பண்ணுற பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ப்ளூ ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரோல் பண்ணி ஸ்டில் கிளிப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேர்ள்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் நம்ம அடுத்த பார்ட் பண்ணும்போது நமக்கு இது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இதுலேயும் நான் வந்து இன்னொரு செக்ஷன் பிரிச்சுக்கிட்டேன். பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளூ ட்ரை பண்ணுறதுக்கு. அதனால பிக் சைஸ் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திங்கன்னா அது ஒரே செக்ஷனே நம்ம பண்ணிடலாம். பட் இவங்க வெக்கேஷன் போகிறதுனால நான் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல லாங் லாஸ்டிங் வரணுன்றதுனால நான் வந்து சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு அதில் மிட்டு, அதுக்கப்புறம் எண்டில் பாருங்கள். எண்டில் எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து அழகாக தெரியும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த எண்டில் வரும்போது. அப்போ தான் சிக்கு இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்கும். ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு, ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கேர்ள்ஸ் அழகாக நிற்கும். ஹேரும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறதுனால. பாருங்கள், நான் இப்போ வந்து க்ரௌன் ஏரியாவுக்கு வந்துட்டேன். சேம் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு யூகட்டோட ப்ளோ ட்ரையில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சேம் அதே தான். இப்போ பாருங்கள், க்ரௌன் ஏரியாவில் வரும்போது கொஞ்சம் மேலே 180 டிகிரியில் பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்கும். நமக்கு க்ரௌன் சைடு ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பவுன்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் க்ரௌன் ஏரியாவில். நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணும்போது கூட இயர் டு இயர் பார்ட்டிஷன் பிரிக்கணும். அப்போ தான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ளோ ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்டு. ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்னென்னா கொஞ்சம் வந்து பொறுமை வேணும், அவ்வளோதான். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக முடியும். வராது, கண்டிப்பாக ஒரு 5 to 6 டைம்ஸ் வராது, கை சுடும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கடந்து தான் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வரும்போது நான் ப்ளூ ட்ரையை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். என் கை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து தெளிவாக காமிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, கிளைண்ட் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் ஃப்ரண்ட் சைடு வந்து காமிக்க முடியல. சப்போஸ் யாராச்சும் கண்டிப்பாக ஃபேஸ் காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக காமிக்கிறேன்.
ஃப்ரண்ட் ப்ளோ ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பேக் சைடு நின்றுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், நான் வந்து ட்ரையாங்கிள் செக்ஷன் எடுத்திருக்கேன். இந்த செக்ஷன் எடுத்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் வந்து சைட் போர்ஷன் ஹேர் போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ட்ரையாங்கிள் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா செக்ஷன், அந்த செக்ஷனில் ஃப்ரண்ட்டில் நின்று நான் ப்ளூ ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பேங்க்ஸோ இல்லை வந்து கட் அண்ட் பேங்க்ஸு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, ஃப்ரிட்ஸ் கட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு நம்ம வந்து ப்ளூ ட்ரை பண்ணணும். அப்போது கரெக்டாக இருக்கும் ப்ளூ ட்ரை பண்ணுறதுக்கு. ப்ளோ ட்ரை முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கிளிப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோலே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கேர்ள்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ப்ளூ ட்ரை. ஃபைனல் ரிசல்ட் இது தாங்க. ஹேர் கட் ஈஸி, பட் ப்ளூ ட்ரை தான் கஷ்டம். பட் ப்ளூ ட்ரையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ளூ ட்ரை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச்.